இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் மேஜிக்கல் மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா? அதாவது ஒரு பர்டிகுலர் மொமெண்டில் சடன்லி ஆல் ஆஃப் இ சடன் ஏதோ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மேலே ஒரு கண்ட்ரோல் வந்த மாதிரி, ஒரு grip வந்த மாதிரி, ஒரு கான்ஃபிடென்ஸாக இங்கிலீஷில் பேசக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான தருணம், எ மேஜிக்கல் மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பாக அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நான் அதை கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணுறேன். ஆஸ் எ ட்ரெயினர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் என்னோடய லைஃப்லையும் மற்ற பல ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மேஜிக்கல் மூமெண்ட் எப்போ வரும், எப்படி வரும், அது ஆக்சுவலி என்ன, அந்த மேஜிக்கல் மூமெண்ட்டுன்னா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். H.W. Longfellow அப்படின்னு உள்ள அமெரிக்கன் போயட்டோட ஒரு போயம் லாஸ்ட் ஸ்டான்ஸா இப்படி முடியும். ஓகே, பட் சூனர் ஆர் லேட்டர் the man who wins is the man who thinks he can. அதாவது உடனடியாவோ இல்லை கொஞ்ச நாட்கள் கழித்தோ வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆள் யாருன்னா, என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வெற்றி பெறுவாங்க. பியூட்டிஃபுல் லைன்ஸ். நீங்கள் இந்த லைன்ஸை நோட் பண்ணி வைக்கலாம். பியூட்டிஃபுல் லைன்ஸ். ஸோ இங்கிலீஷ் பேச விரும்புகிறவங்களும் உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க. ஸோ யூ கேன். that is very important. இந்த மேஜிக்கல் மூமெண்ட் தம்ப்நெயிலே நிறைய பேர் டவுட் பண்ணியிருப்பாங்க. இது ஏதோ சீட்டிங் அப்படின்னு நினச்சிருப்பீங்க உங்களில் நிறைய பேர். அதுபோல் ஈவன் நிறைய ட்ரெயினர்ஸ் கூட இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டில் நம்ப மாட்டாங்க. ஓகே, இங்கிலீஷ்னா அது ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ லைஃப் லாங் லேர்னிங். நம்ம எவ்வளோ தான் கார் ஓட்ட படித்தாலும் ஓகே, லைஃப் லாங்காக நம்ம ஏதோ புதிய டெக்னிக் லேர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நான் தரக்கூடிய எக்ஸ்பிளனேஷனுக்கு பிறகு நீங்களே டிசைட் பண்ணுங்கள், நான் இந்த வீடியோ ஒரு கிமிக்கா இல்லை ரியலி இந்த வீடியோவில் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, ரியலி உங்களால் ஒரு மேஜிக்கல் ஸ்பாட், அந்த மேஜிக்கல் மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியுமா, ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஸ்பீக்கிங்கில் வருமா, நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போகிறேன். நம்பர் 1, இங்கிலீஷ் இஸ் நாட் எ சப்ஜெக்ட், இங்கிலீஷ் இஸ் எ ஸ்கில். எல்லா லாங்குவேஜஸுமே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜுமே நம்ம பேச படிப்பது இல்லைன்னா ஹேண்டில் பண்ண படிப்பதுன்னு உள்ளது. அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. மேத்தமேட்டிக்ஸ் மாதிரியோ சயின்ஸ் மாதிரியோ அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இது ஒரு ஸ்கில். ஆக்சுவலி எப்படி சைக்கிளிங், ஸ்விம்மிங் எல்லாம் ஒரு ஸ்கில்லோ, சேம் லைக் தட் இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ எ ஸ்கில். தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுருக்கணும். ஸோ புக்கு படிப்பது மாதிரி நம்ம ரீட் பண்ணி அந்த நாலேஜை நம்ம மைண்டில் செலுத்துவதனால நம்ம இங்கிலீஷை ஒரு காலம் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்பர் 2, உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஸ்விம்மிங் படிக்கும்போதும் சைக்கிளிங் படிக்கும்போதும் அதில் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் உண்டு. என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னோட யங் ஏஜில் நான் ஒரு பெரிய குளத்தில் குளிக்க போகும்போது, மேபி ஐ வாஸ் இன் ஸ்கூல் அட் தட் டைம், மேபி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் லைக் தட். என்னோட எல்டர் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் நீந்தி அங்கே விளையாடுவாங்க. பாண்டுக்கு டீப் இன்சைட் போவாங்க. ஓகே, அந்த சைடு போயிட்டு திருப்பி வருவாங்க. பட் இட் வாஸ் எ ஸ்ட்ரகிள் ஃபார் மீ. நான் மட்டும் அந்த பாண்டோட ஓரத்தில் இருந்து நல்லா ஃபுல் டைம் ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ். நான் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கையை போட்டு அடித்து பார்ப்பேன், அவங்க பண்ணுவது போல் எல்லாம் பண்ண பார்ப்பேன். பட் நெவர் ஹேப்பன்ட். மேபி 1-2 இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளால் போய் பார்ப்பேன் காலை வச்சு. ஓகே, ஆனால் அந்த சம்ஹவ் இட் நெவர் ஹேப்பன்ட். இட் நெவர் கிளிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த பாயிண்ட். ஆக்சுவலி அது கிளிக் ஆகவே இல்லை. பட் ஒன் டே வாட் ஹேப்பன்ட் வாஸ், என்னோட பிரதரோட ஃப்ரெண்ட் என்னை முதுகில் தூக்கி உள்ளால் நீந்தி கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்கன்னு போட்டாங்க. ஓகே, ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட். என்னதான் நம்ம தண்ணியில் முங்கி சாக போகிறோம் அப்படின்னு ஒரு டெரிஃபிக் ஃபியர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை மைண்ட். ஆனால் என்ன நடந்ததுன்னா, கையும் காலையும் போட்டு பயங்கரமாக அடித்தேன். ஸோ
that happened actually. And the click happened. இல்லைன்னா நம்ம அந்த மேஜிக்கல் மூமெண்ட் நடந்தது. நான் கொஞ்சம் தூரம் மேபி ஒரு 5-6 ஃபீட் என்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கையை அடிக்க முடிஞ்சுது. என்னால் ஃப்ரண்டில் மூவ் பண்ண முடிஞ்சுது. தண்ணி கொஞ்சம் குடிச்சிருந்தேன். நான் ஒரு ஃபுல் டைம் ஸ்விம்மராக இல்லை அந்த மூமெண்ட்டில் ஆகலை. பட் எனக்கு அந்த நேக் பிடி கிடச்சிது. ஐ வாஸ் கன்வின்ஸ் தட் என்னதோ எனக்குள்ளால் நடந்தது, என்னதோ ஸ்விம்மிங்கில் என்னதோ எனக்கு கிடைச்சிது, என்னால் என்னதோ பண்ண முடியுது அப்படின்னு அறிந்து கொண்டேன். லைக்வைஸ் சைக்கிளிங்கில் கூட இப்போ எத்தனை பேர் அப்படி சைக்கிளிங் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன் தோஸ் டேஸ் ஆக்சுவலி ரொம்ப சின்ன வயசில் சைக்கிளிங் படிப்போம். அப்போ டைரெக்டாக 2 வீல் சைக்கிளில் தான் போவோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி, வெரி வெரி டிஃபிகல்ட். எங்கள் வீட்டில் ஒரு ஹாஃப் சைக்கிள் தான் இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஏ வெரி ஸ்மால் பாய். என்னோடய பிரதரோட சைக்கிள். பிரதர் ஸ்கூலுக்கு போகும்போது நான் எடுத்து புதிய சைக்கிள் ஓனாக நல்லா கற்றுக்க ட்ரை பண்ணுவேன் ஆக்சுவலி. ஆனால் அந்த சீட்டில் இருந்தால் நமக்கு கால் ஊன முடியாது, அவ்வளோ லென்த் இருக்காது. தலையாணையெல்லாம் சீட்டை எடுத்துகிட்டு தலையாணையெல்லாம் வச்சு படிப்போம். ஸோ இட் வுட் டேக் எ லாட் ஆஃப் டைம் ஆக்சுவலி. நம்மளை வச்சு உருட்டுவாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு பேலன்ஸும் கிடைக்காது. பேலன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சைக்கிளிங். பயங்கர பயமாக இருக்கும், விழுவோம் நிறைய தடவை. ஸோ ஆனால் அப்படி பண்ணி 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 வரும்போது ஒன் டே இன் எ பர்டிகுலர் மொமெண்ட் உங்கள் கால் ஸ்ட்ராங்காக மிதிக்க துவங்கும், நீங்கள் ஸ்பீடாக போக துவங்குவீங்க. சடன்லி அந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சடன்லி கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ தேட் இஸ் த மேஜிக்கல் மூமெண்ட். ஸோ இந்த சேம் மேஜிக்கல் மூமெண்ட் சைக்கிளிங்லேயும் ஸ்விம்மிங்லேயும் ரெண்டுமே ஸ்கில்லு தான். அதே மாதிரியான ஒரு ஸ்கில், லாங்குவேஜ் ஸ்கில் அதில் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகே, அடுத்தபடி அந்த மேஜிக்கல் மூமெண்ட்டில் என்ன தான் நடக்குது? சைக்கிளிங்லேயும் ஸ்விம்மிங்லேயும் எல்லாத்துலேயுமே என்ன நடக்குது? ஆக்சுவலி இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு சடனாக ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோர் கான்ஃபிடென்ஸ். உடனே உங்கள் கைகளும் கால்களும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்பீடாக ஆக்ட் பண்ண தொடங்குது. உங்களுக்கு அந்த பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். கிளிக் ஆகுது. ஓகே, அந்த மேஜிக்கல் மொமெண்டில் ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். அது கிளிக் ஆன உடனே உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அதில் என்னெல்லாம் ப்ளே ஆகுதுன்னா கான்ஃபிடென்ஸ் ப்ளே ஆகுது. அந்த கான்ஃபிடென்ஸ்னால அந்த உங்களை நெருக்கி வச்சுருந்த அந்த ஃபியரோட கட்டு விட்டு போகுது. ஸோ யூ ஸ்டார்ட் டு டூ சம்திங் ஸ்ட்ராங்லி விதவுட் எனி டவுட். திங்ஸ் ஸ்டார்ட் டு ஹேப்பன். இதுதான் நடக்குது. இது இங்கிலீஷ்லேயும் நடக்கும் ஆக்சுவலி. ஆனால் இது நடக்க ஒரு காரியம் இம்பார்ட்டண்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மொமெண்ட் எப்போ நடக்கும்? இது எப்போ கிளிக் ஆகும்? இந்த மேஜிக்கல் மொமெண்ட் எப்போ வரும்னா நீங்கள் வீட்டிலே சும்மா இருந்தால் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் பேசும்போது நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக வராது. ஓகே, கண்டிப்பாக. ஸோ 2 things வெரி இம்பார்ட்டன்ட். சைக்கிளிங்கை ஸ்விம்மிங்கை நீங்கள் எடுக்கும்போது யூ ஹாவ் டு மூவ் அவே ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே போய் யூ ஹாவ் டு ஹிட் த ரோட் ஆர் பிளஞ்ச் இன் டு த பாண்ட். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வரணும். சைக்கிளிங்கில் என்ன நடக்கும்னா யூஸ்வலி தனியாக சைக்கிள் ஓட்டி படிக்கும்போது நம்ம வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ளாலே மெதுவாக எடுத்து பார்ப்போம். அதுக்குள்ள ஸ்பேஸும் அதில் இருக்காது, அதுக்குள்ளே கான்ஃபிடென்ஸும் வராது. எப்போ நீங்கள் ரோட்லேயோ கிரவுண்ட்லேயோ போகிறீங்களோ then only you can do that. When you fall down, you repeat, you do something and at one moment it happens. Likewise, குளத்துக்கு கரையில் நெஞ்சளவு தண்ணியில் நீங்கள் நின்று எவ்வளோ தான் பண்ணாலும் நடக்காது. somebody has to put you in the deep water. டீப் வாட்டரில் எப்போ ஒருக்கா முங்கி தான் ஆகணும். ஓகே, இங்கே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் டு டேக் த ரிஸ்க். நீங்கள் பாண்டுக்கு கரையில் நின்று நீச்சல் அடிக்கக்கூடாது, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளாலேயும் சைக்கிளிங் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஓனாக இருந்து இங்கிலீஷில் பேசி பயந்து பேசி, ஓ இது சொல்லலாமா, இவர்கிட்ட பேசலாமா, அப்படி பேசலாமா,
ஒரு சென்டென்ஸ் பேசவா, கொஞ்சம் பேசவா? நோ, யூ ஹாவ் டு பிளஞ்ச் சம்வேர். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூடயோ ஒரு குரூப்புக்கு கூடயோ. ஸோ யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஆக்வர்ட்னஸ். உங்கள் ஆக்வர்ட்னஸ்க்கு வெளியே நீங்கள் வந்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் விழுவீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, பட் தே வில் பி எ மொமெண்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, ஏதோ ஒரு டாபிக் பேசும்போது, ஏதோ ஒரு டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ஓகே ஐ ஹவ் காட் இட், எனக்கு அந்த க்ரிப்பு கிடச்சி. தட் டசன்ட் மீன் அந்த ஒன் டேயில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்க, உங்களால் இனி சரளமாக வித்தவுட் மிஸ்டேக்ஸ் பேச முடியும், அப்படி இல்லை. ஸோ ஃப்ரம் தேட் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி வித் எனிபடி, எனி சிச்சுவேஷன். உங்களுக்கு பயம் இல்லை. There may be mistakes, there may be small struggles, but you are there. நீங்கள் அதை ரீச் பண்ணியாச்சு. அந்த ஸ்வீட் மொமெண்ட்டு, அந்த கிரிட்டிக்கல் மொமெண்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஒன்லி திங் இஸ் ஹியர் ஆஃப்டர் யூ சிம்ப்ளி டூ தேட் அண்ட் இட் ஹேப்பன்ஸ், யுவர் க்ரோத் ஹேப்பன்ஸ். ஓகே, என்னோட லைஃப்பில் இட் ஹேப்பன் ஆக்சுவலி வென் ஐ வாஸ் டூயிங் பிஏ இங்கிலீஷ். நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு பார்ட்டிசிபேட் இன் அ ஃபெல்லோஷிப், அதாவது ஒரு பிப்ளிக்கல் ஸ்டடி ப்ரோக்ராம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எல்லாருமே தத்தக்க பத்தக்க தான் இங்கிலீஷில், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. ஒன்லி அவன் மாஸ்டர் நியூ இங்கிலீஷ் அண்ட் ஹீ மேட் த கிளாஸ் இன் சச் எ வே தட் வி ஹேட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசணும், அது ஒரு கம்பல்சரி. கம்பல்சரின்னா பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். எல்லாருமே ஒரே லெவலாக இருந்ததுனால ஒன்லி மாஸ்டர் நியூ எவ்ரி திங். ஸோ அது எங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வி ஓப்பன்ட் அப், வி டிஸ்கஸ் ஸோ மெனி டாபிக்ஸ் அண்ட் சடன்லி இட் ஹேப்பன்ட். இந்த கிரிப்பு கிடச்சிது. ஓகே, அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வந்தோம். முதல்ல எல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம், இருந்தாலும் இங்கிலீஷில் ட்ரை பண்ணோம். தமிழ் வி நெவர் யூஸ்ட், தமிழே யூஸ் பண்ணல. சடன்லி தேட் ஹேப்பன்ட். ஸோ தட் இஸ் வாய் உங்கள் லைஃப்லையும் உங்கள் ஸ்பீக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்லையும் இந்த ஸ்வீட் ஸ்பாட், இந்த மேஜிக்கல் மூமெண்ட், அற்புத நிமிடம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த கிரிப்பு கிடைக்கிது, எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், என்ன பண்ணணும், நீங்கள் பேச துவங்கணும். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. அது ஒரு ஆன்லைன் சேட்டிங் குரூப்பில் இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தாலும் சரி, ஃபேஸ் டு ஃபேஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க, உங்கள் காலேஜில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஓகே, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க, மிஸ்டேக் போடுங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த மேஜிக் ஸ்பாட் உங்களை தேடி வரும். இல்லைன்னா நீங்கள் அதை கிராஸ் ஆவீங்க திடீர்னு ஒரு நாள். ஓகே, இட் வில் ஹேப்பன் லைக் தேட். உங்கள் பயம் மாறும், உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். தேர் ஆஃப்டர் யூ கேன் ஸ்பீக் வித் எனிபடி இன் இங்கிலீஷ். ஓகே, கண்டிப்பாக இது உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் லைஃப்பில் ஜேர்னியில் இந்த மேஜிக்கல் மொமெண்ட்டு நீங்கள் கிராஸ் பண்ணினீங்களா? இல்லைன்னா இன்னும் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண இந்த லாங்குவேஜ் லேர்னிங்கில் கூட வாங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவாக இருக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு தெரிய வரும். Till we meet in the next video, wish you all the best.